Hello viewers, this is Madan from Car Control Driving Training in our car and own car engineer doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் என்ன கேட்டது தான். ஸோ நம்மளோட ட்ரெயினி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டில் எப்படி போகணும், ஸோ எப்படி நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து போகணும், ஸோ அதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம கமர்ஷியலான ரோடு. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் பார்க்கிங் வெஹிக்கல்ஸ், ரைட் சைட் பார்க்கிங் வெஹிக்கல்ஸ். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியது லெஃப்ட் சைடு மூவிங் ஆப்ஜெக்ட், ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட், அதே மாதிரி ரைட் சைடில் மூவிங் ஆப்ஜெக்ட், ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட், இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் உஷாராக போகணும். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா டக்குன்னு வெளியே வருவாங்க. அதே மாதிரி ரைட் சைடில் யார் வர, லெஃப்ட் சைடில் யாரும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மெயின் ரோட்லையாவது நம்ம பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஒரு ஸ்ட்ரெயிட் ப்ரொஜெக்ஷன் வச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் இந்த மாதிரியான நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டக்குன்னு கிராஸ் ஆவாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில், இது ஒரு ஜங்ஷன் ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் வராங்க, டக்குன்னு ஏறி போகிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்துலேருந்து யார் வரான்னு நமக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பாருங்கள், நம்ம போயிட்டு டக்குன்னு ஒரு டூ வீலர் உள்ள வராரு பாருங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அந்த கிளச்சை வந்து ஹாஃப் கிளச் மெத்தட்லேயே வச்சு ஆக்சிலேட்டரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா டக்குன்னு நீங்கள் கிளச்சை க்ளோஸ் பண்ணி பிரேக் எடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அழகாக கிளச்சை க்ளோஸ் பண்ணி ஸ்லோவாக அந்த பள்ளமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு புல்டோசர் வந்து பார்க் ஆகிருக்கு லெஃப்ட் சைடில். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெஹிக்கல் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஒதுக்கிறதுக்கு உண்டான இடத்த பார்க்கணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கல் வந்து ஃப்ளிக்கர் பண்ணார். ஸோ நம்ம லெஃப்ட் சைடை பார்க் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போது 2 வெஹிக்கலும் பாஸ் ஆன பிறகு நம்ம லெஃப்ட் சைடு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இடம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெஹிக்கில் வந்து லெஃப்ட் சைடு அணைச்சிட்டு ரைட் சைடு மிரர் பார்த்துட்டு சார் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு அணைச்ச மாதிரியே வெளியே போயிட்டார் பாருங்கள். எக்ஸாக்டாக சூப்பராக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வெளியே போயிட்டு அகைன் லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரோ ஸ்ட்ரீட்டில் பொறுத்தவரைக்கும் உங்களோட தூர பார்வை ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ரைட் சைடு மூவிங், லெஃப்ட் சைடு மூவிங், ரைட் சைடு ஸ்டாண்டிங், லெஃப்ட் சைடு ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட்டை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேல்குலேஷன் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா மூவிங் ஆப்ஜெக்ட் அதாவது மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மீட்டர் வந்து கொஞ்சம் வெளியே தான் வைக்கணும். ஏன்னா அவங்களே வந்து சைடு மிரரில் டக்குன்னு வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெத்தடில் கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதே வந்து ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் மாறும். ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட் வந்து மாற போகிறது கிடையாது. மூவிங் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுடைய வெஹிக்கிளை வந்து தட்டத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது ஈவன் ஆளுங்களாக இருந்தாலும் சரி, வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி, அதை ரெண்டுமே நீங்கள் தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சைக்காலஜிக்கல் திங்ஸை வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரு டூ வீலர் போயிட்டுருக்காருன்னா அவர் எப்போ வந்து பிரேக் அடிப்பாருன்றது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாருன்னா நம்ம அவரை போய் எதுவுமே கேட்க முடியாது. நம்ம தான் அனுசரித்து நம்மளோட வெஹிக்கிளை வந்து ட்ரைவ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த நேரோ ஸ்ட்ரீட்லேருந்து இன்னும் கொஞ்சம் பிஸி கமர்ஷியல் ரோட்டில் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மர்ஜ் ஆக போகிறோம். இங்கே ஒரு சைடில் வந்து அப்படியே உள்ளே வராரு, லெஃப்ட் சைடில் சைக்கிள், இந்த இடத்துல அப்படியே லைட்டாக வண்டி சார் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஜட்மெண்ட்டை சூப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் லாங் டர்ன் வைடு எப்பயுமே ரைட்டு நான் சொல்லியிருக்கேன், நிறைய லாங் டர்ன் போய் எடுக்கணும். ஸோ சூப்பராக அழகாக வெஹிக்கிள் வந்து நல்ல வெளியே அழகாக கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டே இருக்காரு. இந்த ரோடுமே பார்த்திங்கன்னா வந்த ரோடை விட கொஞ்சம் பிசி ரோடு. இதில் வந்து கொஞ்சம் பெரிய வெஹிக்கல்ஸும் வரும். ஸோ அஸ் வெல் அஸ் நம்மளுடைய லெஃப்ட் சைடு பெடஸ்ட்ரியன்ஸ், ரைட் சைடு பெடஸ்ட்ரியன்ஸ், லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கல், இது எல்லாமே அனுசரித்து போகணும். வென்டாஸ்டிக்காக போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், அழகாக அப்படியே அந்த லெஃப்ட் சைடு ஸ்விஃப்ட் டிசைர் அனலைஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரைட்டு வாங்கிட்டு திருப்பி அகைன் லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு உள்ளே அழகாக க்ளோஸ் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரொம்ப பதட்டப்படாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடி, பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ரொம்ப ட்ரைவ் பண்ணாமல் ஆவரேஜாக ஒரு 20 to 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் இடத்துல பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வெஹிக்கலையும் தட்டாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸ்பீடு பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏறி வருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜட்மெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், அழகாக அவர் ரோட்டில் ஒருத்தர் கார் பார்க் பண்ணிட்டு போயிருந்தார். அவர் ஏறி வந்தார். சார் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதை வந்து பக்காவாக அனுசரித்து ஜட்மெண்ட் பண்ணிவிட்டு அழகாக இப்போ உள்ளே வந்துட்டார். இப்போ லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே டூ வீலர்ஸ் பார்க் பண்ணியிருக்காங்க. டூ வீலர்ஸ் வந்து எப்படி பார்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு ரோட்டை விட்டு நல்ல வெளியே வந்து பார்க் பண்ணிப்பாங்க. இந்த ஆட்டோ பாருங்கள், டக்குனு எந்த ஒரு மூமெண்ட் இண்டிகேட்டரே போடல. அழகாக அவர் பான்னு வந்தார், டக்குன்னு ரைட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார். இந்த மாதிரி ஆளுங்களை தான் நீங்கள் வந்து நேரோ ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ஷனாக போகணும். ஹார்ன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணுங்கள், டிம் யூஸ் பண்ணி காட்டுங்க. பதட்டப்படாமல் ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், மேக்ஸிமம் தேர்ட் கியர் வரைக்கும் இந்த ரோட்டில் பிகினர்ஸ் போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஜட்மெண்ட்டில் நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. ஸோ லெஃப்ட் ஜட்மெண்ட், ரைட் ஜட்மெண்ட், லெஃப்ட் மிரர் ப்ரொடெக்ஷன், ரைட் மிரர் ப்ரொடெக்ஷன், ப்ளஸ் லெஃப்ட் வாக்கிங் பெடஸ்ட்ரியன்ஸ், ரைட் வாக்கிங் பெடஸ்ட்ரியன்ஸ், அதுக்கப்புறம் லெஃப்ட் மூவிங் ஆப்ஜெக்ட், ரைட் மூவிங் ஆப்ஜெக்ட், லெஃப்ட் ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட், ரைட் ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட், இது ரெண்டும் பார்க்கணும். இப்போ டூ வீலர் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் பார்க்காம ஒரு பன் போயிட்டே இருக்காரு. நீங்கள் லைட்டாக ஒரு ஹாங் பண்ணிட்டு சார் சூப்பராக அழகாக வெளியே வந்து கட் பண்ணி போயிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நிதானமாக பாருங்கள், அப்படியே ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காரு பாருங்கள். இந்த இடத்துலலாம் அழகாக லெஃப்ட் அப்படியே பார்த்துட்டு ரைட்டை பார்த்துட்டு அப்படியே உள்ள அழகாக வந்துட்டார் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பதட்டப்படாமல் கொஞ்சம் நிறைய நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா அந்த தூர பார்வை இந்த நேரோ ஸ்ட்ரீட்ஸில் யூஸ் ஆகும். ஏன்னா லெஃப்ட் சைடு ஒதுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு
வே நீங்கள் பார்க்கணும். லெஃப்ட் சைடு என் வெஹிக்கிள் இங்கே பார்க் ஆகுமா பார்க் ஆகாதா, ஒரு வெஹிக்கிளுக்கு நான் ஆப்போசிட்டில் வே கொடுக்குறேன்னா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பாருங்கள் தாத்தா பாருங்கள் சொல்லி வாய முடியல டக்குன்னு உள்ள வந்துட்டார். இவரெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம போய் சொன்னால் நம்மளை தான் திட்டுவாங்க. ஏன்னா காரை நம்ம தான் ஒழுங்காக ஓட்டிகிட்டு போனோம், நம்மளை தான் திட்டுவாங்க. ஸோ இவரெல்லாம் நம்ம அனுசரித்து தான் மக்களோட மக்களாக நம்ம கலந்து ட்ரைவ் பண்ண வேண்டும். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் சொல்கிறது பிகினர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நல்ல உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்ட் வந்த பிறகு கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ரோட்லலாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். எடுத்தோடனே இந்த மாதிரி போயிட்டு எதுனா பதட்டத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரீகெயின் வந்து திருப்பி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கார் எடுக்கிறதுலேயே நீங்கள் ஹெசிடேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ கிளச் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல், மிரர் கண்ட்ரோல், அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்லலாம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வரணும். பின்னாடி ஹார்ன் அடித்தாலும் பரவாயில்ல, எல் ஸ்டிக்கரை ஒட்டிடுங்க. ஸோ மெதுவாக போங்க. மேபி அவங்க ஹார்ன் அடித்தாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அழகாக விண்டோவை இறக்கி ரைட் சைடில் கையை காட்டிட்டோ லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு அவங்கள வழி விட்டுட்டு போயிட்டே இருங்க. இப்போ வந்து நான் அந்த கமர்ஷியல் ரோட்லேருந்து நம்ம ஒரு மெயின் ரோடு வந்து இப்போ மிங்கிளாக போகிறோம். ஸோ இந்த மெயின் ரோடை பொறுத்தவரைக்கும் இது ஜங்ஷனும் சரியான டிராஃபிக்கான ஜங்ஷன். இங்கே வந்து லெஃப்ட் பார்க்கணும், ரைட்டு பார்க்கணும், நம்ம கூட யார் ட்ராவல் ஆகிறா, நம்ம லெஃப்ட் சைடில் யார் வரா, ரைட் சைடில் யார் வரா, ஆப்போசிட்டில் யார் வரா, இதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட் கியரை மாற்றிட்டு அழகாக சார் வந்து சூப்பராக ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு அழகாக மெதுவாக வெஹிக்கிளை டர்ன் பண்ணுறாங்க. பாருங்கள் வைட் ரைட் எவ்வளோ தூரம் வெஹிக்கிள் கட் ஆகுது பாருங்கள். அப்படி கட் ஆகிட்டு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைடர் பக்கத்துலேயே அழகாக வச்சுக்கிட்டு வெஹிக்கிளை கிராஜுவலாக இப்போ ஸ்பீட் இப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆனதால் கொஞ்சம் நல்லாவே வெஹிக்கிளை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி மெயின் ரோட்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் புஷ் பண்ணலாம். நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் அந்த 25 to 30 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் செகண்ட் தேர்ட் கியர் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ மேக்ஸிமம் நேரோ ஸ்ட்ரீட்டில் வியூவர்ஸ் கேட்ட எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இதை தவிர வேறு நேரோ ஸ்ட்ரீட்டில் ஏதாவது கேட்டு இந்த மாதிரி பர்டிகுலர் ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ண சொன்னீங்கன்னா நானும் அதை பண்ணுறேன். வேறு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் அகெயின் signing off from Car Control Driving Academy. This is Madan. Take care viewers. Drive safely. ரொம்ப சீட் பெல்ட் போடுங்க. பக்கத்தில் உட்காருங்க, சீட் பெல்ட் போட வைங்க. அது நம்ம சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். ஸ்பீடு கண்ட்ரோல், இண்டிகேஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். Once again signing off Car Control Driving Academy. This is Madan. Take care viewers. Thank you so much.